Hi friends, welcome to Geetha's World. இந்த ஃப்ராக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்ப்போம். இது வந்து பியூர் காட்டன் 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது காட்டன். இது வெயில் டைமில் போட இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட்டுருவோம். ஏன்னா கிளாத்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் போடணுன்னா இந்த ஃப்ராக்குக்கு நம்ம பேப்பர் பேட்டர்ன் போட்டே ஆகணும். ஹைட் வந்து 15 inch மார்க் பண்ணியிருக்கேன். நமக்கு 14 inch தான் வேணும். 15 inch மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் வந்து 7 inch வைக்கிறேன். ஆர்ம் ஹோலு 6.5 வைக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த ஃப்ராக்குக்கு வந்து ஆர்ம் ஹோல் எல்லாம் வரை தேவையில்லை, ஜஸ்ட் பாக்ஸ் ஒண்டி போடணும். இப்போ நெக்கு வித்து வந்து 3.5 தான் வைக்கிறேன். இது சின்ன சைஸ், அதனால் 4 inch டெப்த் வைக்கிறேன். நெக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஒய்டாக போடுவீங்கன்னாக்கா 4லேருந்து 4.5 கூட வச்சுக்கலாம். இப்போ அப்பர் பாடி கூட உங்கள் சைஸுக்கு 3 inch சேர்த்து அதை 4ஆக டிவைட் பண்ணி எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 1 inch சீம் அலவன்ஸு. கீழேயும் வேஸ்ட்டுக்கும் சேம் ஃபார்முலா. உங்கள் ஹிப்போட வேஸ்ட்டோட ரவுண்ட் எவ்வளவோ அது கூட 3 inch ஆட் பண்ணி 4ஆக டிவைட் பண்ணி வரதை மார்க் பண்ணிவிட்டு 1 inch சீம் அலவன்ஸ். இப்போ இந்த நெக்லைன் வரைஞ்சோமில்ல, இந்த கார்னர்லேருந்து நம்ம வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டோம் இல்லையா 1.5 inch, அந்த பாயிண்ட்டு கூட ஜாயின் பண்ணிடணும். நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணோம், அது இல்லை, சீம் அலவன்ஸ்க்காக 1.5 inch மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைனு. இப்போது இதை கட் பண்ணிடுவோம். இதுதான் பாடி பார்ட்டு. இப்போ மேலே நம்ம வரைஞ்சதெல்லாம் கிளாத் வேஸ்ட் ஆகிடும், அதனால தான் பேப்பர் பேட்டர்ன் போட சொன்னேன் நான். அதே கிளாத்திலே கட் பண்ணோம்னா ஜாஸ்தி கிளாத்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ கிளாத்தில் வந்து நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன் வச்சு அப்படியே மார்க்கர் வரைஞ்சிட்டு மார்க்கில் கட் பண்ணிக்கும். இது கிளாத்தில் கொஞ்சம் கஞ்சி இருக்கா என்னன்னு தெரியல, மார்க்கர் அது எழுதவே இல்லை. அதில் எப்படி பேப்பர் பேட்டர்ன் வரைஞ்சனோ சேம் அதே தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் கட் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் இன்னொரு பேட்டர்னு கட் பண்ணிடலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட். இப்போ ரெண்டாவது பேட்டர்னு எப்படி கிளாத்து வேஸ்ட் ஆகாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை ஃபோல்ட் பண்ணி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சின்ன சைஸாக இருந்தால் இது ஜாஸ்தியாகவே ஃப்ரீயாக தைக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸு, அதாவது ஹைட் வைஸில். சுற்றளவு பார்த்திங்கன்னா 32 தான், ஹைட் வைஸ் தான் சொல்லிகிட்ருக்கேன். பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ணுறதுக்கும் பேட்டர்ன் போட்டுருவோம். இப்போ கை வந்து லென்த்து வந்து இது ஒரு 9 inch கிட்ட வச்சிங்கன்னா தான் இது ஃப்ராக் நல்லாயிருக்கும். 9 inch வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கூட ஒரு 3 inch ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஷோல்டரோடு சேர்ந்து வரணும். நானும் ஒரு 12 inch மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி விர்த்தும் வந்து 12 inch, 12 இல்லை 12.5 மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக வந்து பாக்ஸ் போட்டுருவோம். இது வந்து நம்ம கையோட சுற்றளவு வரும். இது வந்து ஷோல்டராண்ட வரும். ஷோல்டராண்ட வர்றது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன குழம்பிடுவோம், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடி பார்ட் வரைஞ்சோம் இல்லையா, அந்த பேப்பர் பேட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் ஒன்று கட் பண்ணோம் பாருங்கள், அது வந்து கரெக்டாக இதில் வர மாதிரி நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அந்த மாதிரி வைங்க.
கரெக்டாக இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் அந்த பேப்பரில் எப்படி கவர் ஆகுதோ நம்ம அதாவது அம்ப்ரெல்லா கட் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரி வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. கை சுற்றளவு வந்து எங்கள் பாப்பாது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், அதனால் ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுறேன். நான் மைனஸ் பண்ணிவிட்டு நம்ம இதையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கை கட் பண்ணோம்னா நாச்சஸ் பண்ணோம்ல சென்டர் பாயிண்ட்டுக்கு, அது மாதிரி ஒரு நாச் பண்ணிவிடுங்க. ஷோல்ட்ரு வந்து எந்த சைடு வரணுன்றது மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு வந்து நாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக தெரியும் பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணும்போது. இப்போ கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் சிங்கிளாக தான் வெட்டுறேன், ஏன்னா எந்த சைடு வந்து நமக்கு கிளாத்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமல் வரும்னு சொல்லி பார்த்து தான் கட் பண்ணுறேன். அதனால் சிங்கிள் பேட்டர்னாக தான் கட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம ஷோல்டர் சைடும் கை சுற்றளவு வர சைடும் ஒரு ஆஃப் இன்ச்சில் இருந்து ஒரு 3/4 இன்ச் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன். ஏன்னா 2 சைடும் நம்ம எலாஸ்டிக் வைக்கணும், அதனால் ஃபோல்ட் பண்ணுவோம் இல்லையா, கை வந்து ரொம்ப கம்மியாகிடும் அடித்தோம்னா. அதனால் எக்ஸ்ட்ரா வந்து உங்கள் எலாஸ்டிக் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. பின்னா கீழே ஆம்ஹோல் சைடு வந்து நம்ம எப்படி பேட்டர்னில் வரைஞ்சோமோ சேம் அதே மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு இது கிராஸாக இருக்க ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பின்ன இதுலேயும் சென்டரில் கட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு அடையாளம் தெரியணும். இப்போ ஒரு கை கட் பண்ணியாச்சு, இன்னொரு கை கட் பண்ணலாம். 2 கையும் கட் பண்ணியாச்சு. கை ரெடி, பாடி பார்ட் ரெடி. இப்போ பேலன்ஸ் இருக்க கிளாத்து வந்து எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வச்சிடலாம். இப்போ ஸ்டிச்சிங் பாருங்கள். நான் பாடி பார்ட்டுக்கு வேண்டி லைனிங் கொடுத்துருக்கேன், ஏன்னா காட்டன் இல்லையா அதனால். இது வந்து என்கிட்ட ஒரு ஃப்ராக் தைச்சிட்டு மீதி இருந்தது லைனிங் வச்சாச்சு. மேலே நெக்லைன் ஒண்டி அடித்து திருப்பியிருக்கேன், அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். அடித்து திருப்பிட்டு ஃபுல்லாக வந்து சுற்றி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2ம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது கை பாருங்கள், நம்ம ஆம்ஹோல் சைடு வர்றதுக்காக ஒரு நாச் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு வந்து ஃபோல்ட் பண்ணி, என்னோடய எலாஸ்டிக் வந்து 1/4 இன்ச்சு தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு 1/4 இன்ச் எலாஸ்டிக் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோல்ட் பண்ணி மடித்து அடிச்சிட்ருக்கேன். இப்போ இதில் எலாஸ்டிக் வந்து நம்ம ஒரு 8 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், 8 இன்ச்சு எதுக்காகனாக்கா, நம்ம வந்து பாடி பார்ட்டு மார்க் பண்ணும்போது, இருங்க நான் சொல்கிறேன், பாடி பார்ட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, மார்க் பண்ணும்போது நம்ம நெக்கு வந்து வித்து வந்து 3.5 வச்சோம், டெப்த்து வந்து 4 இன்ச் வச்சோம். புரியுதுங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தானே வரைஞ்சோம், நம்ம வரைஞ்சதில் இப்போ நெக்கு டீப் வந்து 4 இன்ச் வச்சோம், வித்து வந்து 3.5 வச்சோம். இந்த 4 இன்ச் வச்சோம் இல்லையா, ஃப்ரண்ட் சைடும் வேணும் பேக் சைடும் வேணும், அதுக்காக 8 இன்ச்சு
8 இன்ச்சு எலாஸ்டிக் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிச்சிங்க்கு வந்து இந்த சைடு ஒரு 1/2 இன்ச் போயிடும், அந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். 1 இன்ச் லெஸ் ஆகிடுதுங்களா. அப்போ ஷோல்ட்ரு வந்து நல்லா ஃபிட்டாக உட்காரும், கொஞ்சம் டைட்டாக. 1 இன்ச் தான் கம்மி. ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் போட முடியாது அந்த ஏரியா ஷோல்டரில். அதனால் இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு கை வந்து முடிச்சுட்டு வந்திருக்கேன். இது வந்து ஷோல்டர் சைடு தான். இது இந்த சைடு எட்ஜ் அடிச்சுட்டு நம்ம எலாஸ்டிக் உள்ளே விட்டு எடுத்துட்டு கடைசி அந்த எட்ஜும் அடிச்சிடணும். 2 எட்ஜும் எலாஸ்டிக் வந்து லாக் பண்ணிடணும். இப்போ இது வந்து பாடி பார்ட் கூட எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றதை பாருங்கள். நம்ம இங்கே ஒரு ஆர்ம் ஹோல் லைன் கட் பண்ணோம் இல்லையா, கிராஸாக. இப்போது அந்த இடத்துல வந்து நம்ம ஷோல்ட்ரு எங்கே வருது, எலாஸ்டிக் வச்ச இடம், அதை வச்சிங்கன்னா அந்த கார்னர் வரும் நமக்கு. அந்த கார்னர் வந்து பாடி பார்ட் கூட ஜாயின் பண்ணணும். இதுதான் ஆர்ம் ஹோல் லைனு. நம்ம இங்கே வந்து ஜாயின் பண்ணிடலாம். ரைட் சைடு ரெண்டும் பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணுறது பாடி பார்ட்டோட இன்னொரு பீஸ் இருக்குது இல்லையா, அந்த பீஸ் வந்து எடுத்து வச்சு அதில் தான் ஜாயின் பண்ணணும். இது புரியுதான்னு தெரியல, நான் ஒரு சைடு முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள், அப்போ புரியும். இது பாருங்கள், தச்சு கொண்டு வந்துட்டேன். இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னா ஒரு கையோட ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட்டு வந்து கையோட இன்னொரு சைடு வந்து இன்னொரு பார்ட்டு கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த எட்ஜி இங்கே எப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக் வச்சுட்டு நம்ம பாடி பார்ட்டு ரெடி ஆகிடும். நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இந்த கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு கை இருக்குது, இன்னொரு கையும் ஃபினிஷ் பண்ணி நான் பாடி பார்ட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடிச்சிட்டேன். பாடி பார்ட்டு கம்ப்ளீட் ஆயாச்சு. கைக்கு 2 சைடும் எலாஸ்டிக்கும் வச்சிட்டேன். இந்த கையும் வச்சுட்டேன், அந்த கையும் வச்சிட்டேன். இது கைக்கு வந்து 10 இன்ச் வந்து எலாஸ்டிக் வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு 10 இன்ச் தான் 2 கைக்கும் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து உங்களுக்கு எப்படி விருப்பமோ, நீங்கள் பாக்ஸ் ப்ளீட் வைக்கலாம், நார்மல் ப்ளீட் வைக்கலாம், இல்லை பெரிய தையல் போட்டு சுருக்கி ரஃபிள்ஸ் மாதிரி வைக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் வந்து சின்னதாக ஃபீல்ட்டு தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முடிச்சிட்டேன். கீழே அடிச்சிட்டுறேன். மேலே வந்து சின்னதாக ஃபீல்ட்டு வச்சுட்டேன். 2 டாட்டும் பிடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு போ ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பேக்கு நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. இது வந்து 2 ரோப்பு ரெடி பண்ணிவிட்டு 2 ரோப்பு வந்து ஒன்றா தச்சிருக்கேன். இது வந்து பால் வந்து என்ன சைஸ் நம்பருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ரோப் ரெடி பண்ணிவிட்டு அந்த ரோப்புக்குள்ளே வந்து 2 பாலும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சமோசா ரெடி பண்ணணும். இதுக்கு அவ்வளோதான். ஃப்ராக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.